ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருப்புளி குழம்போட செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் 8 காஞ்ச மிளகாய் இல்லைனா 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிறுந்தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது. காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துட்டு ஜாரில் மாற்றிட்டு அடுத்து ஒரு பத்தை தேங்காய் பற்றி நல்லா கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவர வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பொருளையுமே நல்லா பேஸ்ட்டாக இல்லை பவுடராக எப்படி வேணாலும் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம தாளிச்சது கடாயிலேயே புளி தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகணும். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்ப சின்ன தீயில் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா மோர் நல்லா கெட்டியாக சிலுப்பிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதிலேயே சேர்த்துருங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதித்து நல்லா இறுகின பிறகு நல்லா பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம அடித்து வச்சுருக்க மோரை இதில் கலந்துட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடுங்க, போதும். தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அழகுக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம குழம்புல இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இருப்புளி குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி வெள்ளெல்லாம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.